அனைவருக்கும் வணக்கம். காலையிலே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளா ஆரம்பிக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த கேழ்வரகு காஃபிய போட்டு நீங்களுமே, பசங்களுமே குடிக்கலாம். காஃபி, டீ சாப்பிடுறதுக்கு பதிலா இத சாப்பிட்டோம்னா, அந்த நாளே ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இருமல், சளிலாம் இருக்கும்போது இந்த மாரி கேழ்வரகு காஃபி போட்டு குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒண்ணும் டிஃபன் பெருசா செய்யலங்க. ஏன்னா இட்லிக்கு இட்லி தூளே போதும் அப்படின்ட்டாங்க. பசங்களுக்கு இட்லி பொடி இருந்தாலே போதும். அதே டிஃபனாவும் மட்டும் இல்லாம லஞ்சாவும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் உளுத்தம்பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் உரிக்காத பூண்டை நசுக்கி எண்ணெயில் வறுத்து, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அரைச்சோம்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி. இன்னைக்கு துவையலுமே செஞ்சுட்டேன். கருவேப்பிலை நிறைய நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்ததுனால அதை வச்சு கருவேப்பிலை துவையலும் செஞ்சு வச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு சிம்பிளாக சாம்பார் வத்தல், கருவேப்பிலை துவையல் வச்சு சாப்பிட்டுட்டோம். சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொழுக்கட்டை தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இன்னைக்கு நாள் இப்படி தான் ரொம்ப சிறப்பாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.